ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னா கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். அது வந்து ஸ்வீட் பணியாரம்னு சொல்லிக்கலாம். அதுக்கு தேவையானது வந்து கோதுமை மாவு தேவையான அளவு நாங்கள் வந்து 4 டம்ளர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது வந்து வாழைப்பழம் 2, வெல்லம். நீங்கள் நாட்டு வெல்லம் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு வெல்லம் போட்டுட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஏலக்காய் இது மட்டும் இருந்தால் போகுது இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு. இப்போ நான் அது வெல்லத்தை வந்து நான் எப்படி இடித்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் இடித்து வச்சுங்க, பொடி பண்ணி வச்சுங்க. வாழைப்பழமும் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சோடனே அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் அந்த மாவு கூட. அந்த மாவு வந்து இந்த பதத்தில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அது கட்டி இல்லாமல் நீங்கள் அதை வந்து எல்லாத்தையுமே வாழைப்பழம், வெல்லம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பணியாரக்கல்லில் நீங்கள் வந்து அந்த மாவை வந்து ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். பணியாரம் ரெடி ஆகிடும். ஸ்வீட்டான பணியாரம் ரெடி ஆகிடும். நம்ம சிம்பிளாக இந்த குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா இது கோதுமை மாவில் நம்ம வந்து செஞ்சு தரோம். ஸோ அதில் வந்து நம்ம ஆட் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து ஹெல்த்தியானது தான். ஸோ வாழைப்பழம் வந்து ஆட் பண்ணி அதில் கொடுக்குறோம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட்டான ஸோ இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர்றப்ப நம்ம எடுத்துக்கலாம். பணியார செட்டிலேருந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வெந்துடுச்சு, பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஸ்வீட்டான கோதுமை மாவில் செஞ்ச பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பிடிச்சிட்டா பண்ணுங்க.